ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருமே இதை பார்க்கலாம். அதாவது வந்து ரசிகர்கள் வந்து பார்க்கலாம், கட்சிக்காரங்க பார்க்கலாம், சின்ன குழந்தைங்க பார்க்கலாம், பெரியாளர்கள் பார்க்கலாம், இனியமாக இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். மஸ்ட்லி வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு அவேர்னஸ் வீடியோ. அண்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிகே கைஸ். ஓகேங்களா? டிவிகே கட்சி அண்ட் வந்து டிவிகே கட்சியோட தலைவர் விஜய். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிகே கட்சியோட எப்படி சொல்ல ஒரு சில உறுப்பினர்கள் இருப்பாங்க தெரியுமா, உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் வந்து கட்சியில் ஒரு சில பொறுப்பில் இருப்பாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டுப்போம் டிவிக்கை பற்றி, 2 வீடியோ போட்டுப்போம். அதில் ஒரு வீடியோ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு வந்து அவனுக்கு வந்து பாலிடிக்ஸ் நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுட்டோம் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இடையில ரீசெண்டாக வந்து ஒரு 1 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு டிவிக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? டிவிக்கு வந்து மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா விஜயோட வைஃப் சங்கீதா, அவங்கள பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க தான் வந்து போன வீக் வந்து டிவோர்ஸுக்கு வந்து கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கோட ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்களாக தொண்டர்களா, அவங்களோட உண்மையான முகம், ஆல்ரெடி உண்மையான முகம் தெரிஞ்சு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடி குஞ்சுக்கிறாங்க, தற்கொலைங்காங்க, எல்லாமே போட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேட்டியிலலாம் வந்து செருப்படி வாங்கிட்டு வராங்க. அதாவது விஜய் கட்சியிலேருந்து போகக்கூடியவங்க. அதனால வந்து கட்சி நிர்வாகம் பண்ணிக்க அப்படின்னா கட்சியோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு பேட்டிக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நேரத்தை முந்தானதான் சம்திங் எப்போயும் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து எது பார்க்க போகிறோம்னாங்க, சங்கீதா அவங்க வந்து அவங்களோட விருப்பம் 27 வருஷம் வந்து விஜய் கூட இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால் வந்து விஜய் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸும் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. யார்? சங்கீதா அவங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பல வருடங்களாக வந்து விஜய் வந்து ஒரு ஹீரோயின் கூட வந்து ஒரு தொடர்பில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. தெரியாமல் ஒரு மறைமுகமான தொடர்பில் இருந்துருக்காங்க. அதை எனக்கு கண்டுபிடிச்சிட்டு நான் நிறைய திருப்பி வான் பண்ணிட்டேன். அந்த தொடர்பில் வந்து வெளில வந்துட்டேன். பட் வந்து விஜய் வந்து லாஸ்ட் வரைக்கும் கேட்குறதா இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த கேஸ் நடக்க முன்னாடி இருக்கும். எனக்கு அந்த இடையில ஒரு காலம் இருக்கு தெரியுமா, கோர்ட் கொடுத்துருப்பாங்களா, இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் நடக்கும்னு சொல்லிட்டு ஹியரிங் இருக்குண்டு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து எங்கள் அப்பா வீட்டில் லண்டனில் போய் நான் வந்து இருக்க போகிறேன். என்னோட குடும்பத்தோடு இருக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆனால் நான் அங்கே போய் இருக்க போகிறேன். அதுபோக வந்து விஜய் வந்து எனக்கு தர வேண்டிய வந்து ஜீவானம்சத்தை வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஜீவானம்சம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரிதாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, ஒய்ஃபுக்குன்னு ஒரு பங்கு, அவர் சொத்தில் வந்து ஒரு பங்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து சட்டத்தில் இருக்குது. அதுவும் ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னும் மோசம். அதாவது வந்து ஹஸ்பண்டோட சொத்தில் முக்கால்வாசி வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து ஃபாரின்லாம் இருக்குது. ஸோ வந்து சங்கீதா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம், லீகலாக அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான தற்கொலைகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சங்கீதா மேடத்தை வந்து பிடிச்சி கிளின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தலைவரோட ஒய்ஃபு 27 வருஷமாக வாழ்த்துக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு சென்ஸும் மண்டையில் இல்லை. ஓகேங்களா? அவங்க வாட்டில் கண்ட மணிக்கு சகட்ட மணிக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி சொல்ல, அந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரிசு பேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிழிச்சு தள்ளுறாங்க ஒவ்வொருத்தரும். அந்த அதுவும் பார்த்திங்க அப்படின்னா விஜயோட ரசிகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ரசிகைகளா இல்லை அப்படின்னா பைத்தியக்காரங்களானே தெரியல. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு தான் நீங்கள் பாருங்கள். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை. அதாவது அதெல்லாம் என்ன பிறகுனே தெரியல கைஸ். அதாவது சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்க பேட்டி எடுக்கிறாங்க, ஒரு ப்ரெஸ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. விஜய்க்கு 1000 தங்கச்சி இருப்பாங்க, 1000 அக்கா இருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து நம்ம பொருளே கூட வந்துட்டு போகிறோம் அப்படிங்காங்க. என்ன ஒரு உண்மையிலே படித்த பொண்ணு தானே, படித்த பொண்ணு மாதிரி தான் பேசுகிறீங்களா? உண்மையிலே கொஞ்சமாச்சு நாலேஜ் இருக்கா? பசங்க தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசங்க தான் அந்த விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ஒன்றுமே தெரியாமல், அரசியல் தெரியாமல், கட்சினா என்ன தெரியாமல், கட்சி கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, கட்சியோட சித்தாந்தங்கள் என்ன, கட்சியோட நிலைப்பாடு என்ன, எதுவுமே தெரியாமல் அவங்க தான் வந்து தற்கொலைகளாக இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு பார்த்தீங்க. அதாவது லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உச்சக்கட்ட மேலே. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களாம் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொன்றும் படித்து சொல்கிறேன் கேளுங்க. சொந்தம் வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஆபாசமாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன், அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி நிறையாவே வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு கேஸ், அதாவது டிவிகே பியூன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு 28 வயசு, என்ன விஜய் அண்ணா வேணும்னு சொன்னால் என் கணவர் சந்தோஷமாக அனுப்பி வைப்பார். விஜய் அண்ணா கூட அது மாதிரி தான் நானும். இது புரிதல் இல்லாமல் அழகு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக புருஷரெல்லாம் பார்த்தா அப்படின்னா அவரெல்லாம் செருப்பை காட்டி அடித்து வெளில பார்த்தோம், ஓகேங்களா? அப்புறம் தான் அவரெல்லாம் திருந்துவாங்க. என்ன மைண்ட் செட்டில் என்ன விதத்தில் தான் போடாதுன்னு எனக்கே தெரியல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் வச்சுருப்போம், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து விஜய்க்கு வந்து பொண்டாடி தான் இருப்பேன் அப்படிங்க. இவங்களால எங்கே கொண்டு விடுன்னு தெரில. ஒரே சார் அதுக்கு எடுத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதில் வந்து அந்த ஒரு பேஜில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேடம் சங்கீதா மேடம் ஃபோட்டோ வைக்கிற போட்டு என் முதல் கேள்வி, இந்த நாய் இப்போ இதை அப்ளை பண்ணணும். துரோகி டேஸ் சங்கீதா அகதியாக லண்டனில் போன நாயை பாவம் பார்த்து என் தலைவர் முடித்தான், அவருக்கு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து உங்கள் தலைவரோட ஒய்ஃப் 27 வருஷமாக வந்து 27 வருஷமாக விஜய் கூட குடும்பம் நடத்திருக்காங்க, ஓகேங்களா? அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேலையான பாயம் உண்டு, சரிங்களா? அது வந்து உங்கள் தலைவரை பார்த்தா கேள்வி கொடுமை தவிர இந்த மேடத்தை பார்த்து நீங்கள் வந்து இப்படி அசிங்கமான பேசவே கூடாது, ஓகேங்களா? தெளிவாக சொல்லிருக்காங்க எதுக்கு நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக சொல்லிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து ஆல்ரெடி இந்த அரசியல் வேறு நடக்க போகுது தெரியுமா, அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து இவங்க வந்து சங்கீதா மேடம் இவங்க வந்து அதாவது திமுகட்ட வந்து திமுகவோட தூண்டுதலின் பேரில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. உண்மையிலே அறிவை வந்து மண்டையில் இருக்கா இல்லை பின்னாடி டிக்கில வச்சுருக்காங்க, எனக்கு சத்தியமாக தெரியல, ஓகேங்களா? நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என் ஆஃபீஸில் ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அந்த அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்க இருக்குது, வயசில் மூத்தாங்க 40+ இருக்கும் வயசு, சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, எதுக்கு நான் இப்படிலாம் இப்போ அப்போ அப்ளை பண்ணுறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவருமே சொல்கிறாரு, எலெக்ஷனோட வரப்போறாடா அதெல்லாம் வந்து திமுக வந்து காசு இருப்பாங்க அதனால தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. உண்மையில கேஸ் இது வந்து இது எப்படி இது எந்த மாதிரி யோசிச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ வந்து இப்போது வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 தங்கச்சி இருக்காங்க, 2 தம்பி இருக்காங்க, நான் தான் மூத்தேன், ஓகேங்களா? இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தங்கச்சியோ நம்ம அக்காவையோ வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓகேங்களா? அவன் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை இருக்காங்களா அவன் வந்து குடிகாரனாக இருக்கான், இல்லை அப்படின்னா கஞ்சாடிக்கிறனா இருக்கான், இல்லை அப்படின்னா பொம்பளை பொறிக்க இருக்கான், ஏதோ ஒன்று இருக்கான். கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 5-10 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தங்கையோ அக்காவோ வந்து வாராங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க, இல்லை நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண என்னால் முடியலை, நான் அவர் கூட இருந்தேன் அப்படின்னா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கே பயமாக இருக்கு அப்படிங்க. அப்போ நம்ம கூட பிறந்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோமா, இல்லை அப்படின்னா அவன் அந்த ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த ஒரு கஞ்சா குடிக்கி அந்த ஒரு ட்ரிங்க் பண்ணுறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லைம்மா நீ எங்கேயாவது இருக்கணும் அதான் நியாயம் அதான் நல்லது, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் சொல்லுவாங்க, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவனா உடன்கிட்ட ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பேசுவோம், ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அது நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து அவங்கள வயிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அறவே தவிர்த்துருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிடக்காரு அகதியாக லண்டனில் போன நாயை பாவம் பார்த்து என் தலைவன் பிடிச்சான்ட்டு 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பிடிச்சாங்க, ஓகேங்களா? இவங்க சங்கீதா அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஓகேங்களா? அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணி லண்டனில் இருக்காங்க, ஃபேமிலியே லண்டனில் செட் அப்புறமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்களுக்கும் வந்து விஜய்க்கு எந்த விதத்துலையும் வந்து குறைஞ்சவங்களாம் கிடையாது, ஓகேங்களா? 27 இயர்ஸ் ஒரு ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட டிசிஷன் இது வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூ, சரிங்களா? நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்க தலைவர் தான் கேள்வி கேட்கணும், எதுக்கு இப்படி பண்ணீங்க, நான் அவங்களை எவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். தவிர பாதிக்கப்பட்ட விக்டிம் இந்த சங்கீதா மேடத்தை வந்து நீங்கள் வந்து கேள்விக்கூடாது, அவங்க அசிங்கமாக ஆபாசமாக ஃபஸ்ட்டு பேசவே கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆபாசம் பேசுறதுலாம் பிடிச்சி உள்ளுக்கப்படுங்க. அப்போ தான் வந்து அடுத்த திருப்பு இது வந்து சுதந்திர இந்தியா கருத்து சுதந்திர உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரிக்கு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிவிக்கோட டிவிக்கே குயின் அந்த மூவி என்ன சொல்லிருக்கு அப்படின்னா கிவ் டிவோர்ஸ் சூன் ஸோ தட் நான் அண்ணாவை கல்யாணம் பண்ணி எல்லா சந்தோஷமும் தர ரெடி அண்ணனுக்கு. உண்மையில எனக்கெல்லாம் வந்து திமுகவை
பார்த்து பயப்படுறத விட டிவிக்கே பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புஷி ஆனந்த் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டில் சொல்லி கொடுப்பாரு, இது மாதிரி விஜயோட பிடிச்ச கப்பை வந்து 10,000 நான் விற்றேன், அதுக்கப்புறம் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணுமா 10 லட்ச ரூபா கொடுங்க, விஜய் கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. இதில் வந்து கட்சிக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம தலைவர்லேருந்து தொண்டை வரைக்கும் அரசியல் புரிதல் இல்லாமல் எதுவுமே தெரியாமல் மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கட்சினா அது வந்து கண்டிப்பாக வந்து டிவி கட்சியாக தான் இருக்கும். டிஎம்கேல கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஓகேங்களா. வந்து டிவிக்கோட திமுக ஓகேங்களா, திமுகவோட தலைவருக்கு ஒரு மண்ணும் தெரியல கூட இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். திமுகவோட தொண்டர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து பல வருஷம் 50 வருஷம் கிட்ட பாலிடிக்ஸில் இருந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். இவருக்கு அப்பெல்லாம் இல்லை, ஒரு மட்டுமே தெரியாது. இவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புஷி ஆனந்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் வந்து எம்பியாவோ ரொம்ப சம்திங் இருந்தவரான். எப்படி தான் புதுச்சேரி மக்கள் இவர் வந்து எம்பியாக செலக்ட் பண்ணாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் வந்து லாட்டரி டிக்கெட் விற்று ஏமாற்றி புறப்பட வச்சுட்டு இருக்கவர். அவரோட மாமனாராக சம்திங் யாரோ ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து, அவரை பற்றி உங்களுக்கே தெரியுமே, பல கட்சி தாக்கக்கூடியவர். விஜய் கட்சி சேரத்துக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து கை ஊற்றுறவர் தவக்கலை அப்படின்னு சொன்னவர். இப்போ வந்து தவக்கலை சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் செங்கோட்டை, அதாவது வந்து விர்ச்சுவல் வர சொன்ன மாதிரி செங் சித்தப்பஸ் அந்த மாதிரி அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். வாச்சாத்தியில் அவர் பண்ணாத அட்டுலியங்களே கிடையாது, அந்த அளவுக்கு உள்ள ஆள். அவரும் வந்து தவக்கில் தான் இருக்காரு. இப்படி ஒட்டுமொத்தமான ஐக்கியவர்களும் வந்து ஒரே கட்சியில் தான் இருக்காங்க. திமுக எப்படி இருக்காங்க சேம் அதே மாதிரி தான் இருக்கட்டும். அதிமுக எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான். அதான் அந்த சீமான் கூட சொல்லுவார், திமுக அதிமுக எப்படியோ அதே மாதிரி தான் டிவிக்கெல்லாம் பார்த்து எனக்கு இப்போ பயமாக தான் இருக்குது. வேற மாதிரி பயம் வருது. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்தா அப்படின்னா வேற மாதிரி வெளியே முடிச்சு விட்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா மேடம் ஃபோட்டோ போட்டு திரும்ப இன்னொரு பேஜில் இருந்து இந்த லேசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புக்குறி என்னதான் கை சொல்ல. நீங்களும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் கீழே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, நான் பேசுகிறது கரெக்டாக தப்பா, எனக்கு தெரியும் நான் பேசுகிறது கரெக்டாக, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து கீழே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட தொண்டர்கள் எப்படி வந்து பாலிடிக்ஸ் நாலேஜ் வளர்த்துக்கணுமோ அதை விட பல மடங்கு கட்சி தலைவர் விஜய் வந்து பாலிடிக்ஸ் நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது கைஸ், அவர் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஒரு கட்சியோட தலைவருக்கு வந்து என்ன சொல்கிறோமோ அதான் பண்ணணும். அதாவது இப்போ தான் பாலிடிக்ஸில் என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து வச்சு போகிறதுக்கு இப்படி இன்னும் இருக்கும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும். கடந்து போனால் தான் வந்து ஜெயிப்பாங்க. ஆனால் இவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையில வந்து நாடு நாசமாக போயிடும். அதுக்குள்ளேயும் தலைவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில முக்கிய பொறுப்புகளுக்கு வந்து அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். மூத்த தலைவர்கள் ஏன் விரும்பலாம் மாட்டாங்க. அவங்க வந்து வச்சுருக்காங்க நம்ம கொள்கை தலைவர்கள் 5 பேர் ஓகேங்களா. அவங்களாச்சும் இவங்க வந்து புரிஞ்சுக்கிடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் மாநாட்டுக்கு போகும்போது இருக்கட்டும், எந்த டயத்துக்கு போகட்டும், என்ன டேட்டுக்கு போகணும், எந்த டயத்தில் வந்து என்ட்ரி கொடுக்கணும், எந்த டயத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை வச்சு பூசை பண்ணி அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பெரியார் வந்து இதெல்லாம் பண்ணவே கூட நினைக்கிறாரு, பட் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதிய ஆணவ படுகொலையில் கவின் நடந்தது, சாதிய படுகொலையில் கவின் இறந்தார் தெரியுமா, அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து கொள்கை எதிர்ன்னு சொல்லுறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை எதிர்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை விமர்சிச்சதே கிடையாது ஓகேங்களா. பாஜகவை எதிர்த்து பேசவே கிடையாது. ஏன் ரொம்ப இல்லை, ஸ்டாலின்லாம் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கு ஒரு தூய சக்தி அப்படிங்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் வராது காரணம், அதாவது வந்து சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஓகேங்களா. ஒரு அறிக்கை விடலாம், எதுக்கு என்னோட படத்தை வந்து வெளியிட மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா எப்படி சொல்ல ஒரு மாதிரியாக இருந்தாலும், ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பிஎம். ஸோ அதனால் வந்து என்னதான் கொள்கை எதிரியாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிஎம், அதனால் அவருக்கு ஒரு மரியாதை வச்சு சொல்லலாம். அப்படி எந்த ஒரு பாஜகவை பற்றி வாயை துறக்கவே மாட்டாங்க கைஸ் ஓகேங்களா. அது ஒன்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். மக்களும் நானும் ரத்தமும் சதையும் மாதிரி மக்கள் எனக்கு ஒன்றா வந்து நிற்பாங்க, நான் ஒன்றுனா மக்களை போய் நிற்பேன், மக்களுக்கு ஒன்றா உடனே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். பட் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் நடந்த அந்த 41 பேர் இறந்ததுக்கு வந்து போய் நிற்கவே இல்லை. இறந்த அந்த இன்சிடென்ட்ல அவர் இல்லவே இல்லை சரிங்களா. அவர் என்ன பண்ணுறது, ஆள் தலைவர் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கையை வந்து மதிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா கடவுள் நம்பிக்கை, அதாவது வந்து
இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லா மதத்தையும் நான் மதிக்கக்கூடிய அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து வாயை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டரை விட்டக்கூடிய தொண்டர்களாக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து கொடுக்குற உயர் பதவிகள்லாம் யாருக்கு அப்படின்னா அடுத்த கட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து எல்லா உயர் பதவியும் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் சொல்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன கேட்டீங்க அப்படின்னா கரூரில் கேஸ் ஓகேங்களா, கரூரில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். தாவேக்கா அந்த கட்சியில் இருக்குமா, அது தாவேக்கா கட்சி விஜயா இருக்கட்டும், கட்சியில் இருக்கட்டும், அவங்க வந்து நீதிமன்றத்தில் சொன்னது என்னது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொன்னது ரெண்டுக்குமே வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. அதையும் நான் வந்து கரெக்டாக வெளிப்படையாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கரூர் கூட்ட நெரிசலில் வந்து அரசியல் சரி, ஆளுங்கட்சியோட வன்முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதே நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் நடந்த வந்து சதி அல்ல, ஒரு விபத்து தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து 41 பேர் உயிரிழப்புக்கு வந்து அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பிரச்சாரத்திற்கு கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வேலுசாமிபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். கரூர் வேலுசாமிபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவோம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வேலுசாமிபுரத்தில் வந்து மதியம் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு மேலே வந்து விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கரூர் பெருந்துயரத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து செந்தில் பாலாஜி பேரை எடுக்கவே இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட கட்சிகள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோ போடுறாங்க. இதான் வந்து ஆக்சுவலாக விர்ச்சுவல் வாரியர்ஸோட நிலைமை இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போடுறேன். அதை நீங்கள் பாருங்க சரிங்களா. டேய் நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா, வர்ற எலெக்ஷன்ல தலைவர் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடுவாரா. டேய் நீ என்ன ஓய் சேர்ந்து பேச தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி போடா நீ பா. தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவர் சத்தியடா. டேய் தலையில சிம்முலே கலக்கி விட்டாயா புனியோட பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இருக்காங்க நிறைய இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எப்படி சொல்ல விரல் விட்டு என்ற அளவுக்குலாம் இல்லை, அது எக்கப்பக்கம் ஏகப்பக்கமாக இருக்குது. பொழுதுக்காக கையை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்புலன்ஸை வழிவிடாமல் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்சியில் போயிட்டு சேட்டை பண்ணி செருப்படிக்கிட்டு போனது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலை படத்தை இப்போ விசில் அடித்து அவங்ககிட்ட செருப்படி ஆனது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். நான் வந்து ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா, கட்சி ஆரம்பித்த ஸ்டார்டிங் வந்து நான் வந்து கன்ஃபார்மாக வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாது. எனக்கு வந்து விஜய் வந்து துப்பரை பிடிக்க செய்யாது சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா வந்து எனக்குலாம் பார்த்தீங்க ஒரு சில பேரை பார்த்தாலே பிடிக்காது. அவங்ககிட்ட நான் பழகிருக்க மாட்டேன், அவங்ககிட்ட நான் பேசிக்க மாட்டேன், அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரியாது, அவங்க நல்லாவாலும் தெரியாது, கெட்டாவாலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு சிலரை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி கேரக்டர் தான். அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு சிலர் தான், ரேராக தான் வச்சுக்கிங்களா. ரேராக தான் வந்து ஒரு சிலர் பார்த்தாலே பிடிக்காது, அவங்ககிட்ட நான் பேசிக்க மாட்டேன், அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. அவங்களே வந்து பேசினாலும் லைட்டாக லிமிட் ஆகிட்டு அப்படியே விட்டுருவேன் ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த ஒரு ஹேபிட் உண்டு. அதே மாதிரி தான் எனக்கு விஜய் வந்து எனக்கு துப்பரை பிடிக்கவே செய்யாது. விஜய் படத்துக்கு வந்து படத்துக்கு தேட்டருக்கு ரேராக ஒரு 2-3 படத்துக்கு தான் போயிருக்கேன் என் பசங்களோட. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ், எல்லாருமே A to Z. என் ஃபேமிலியில் தம்பியாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கட்டும், எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வந்து விஜய் ரசிகர் தான் சரிங்களா. அதனால நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒன்றா படத்துக்கு போவேன். படம் நடந்துச்சுன்னா ஓகே நல்லா இருக்குமே. ஸோ வந்து எல்லாருமே விஜய் ரசிகர் தான் சரிங்களா. ஆனால் வந்து எனக்கு விஜய் துப்பரை பிடிக்காது. இருந்தாலும் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட நினச்சேன். சீரியஸ் அந்த வீடியோ கண்டு சொல்லுங்க, சத்தியமாக சொல்கிறேன், உண்மை தான் சரிங்களா. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து அதிமுக திமுக இப்படி தான் வந்து பல வருடங்களாக வந்து நம்ம நாட்டை ஆண்டு நாசமாக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்களுக்கு வந்து அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குறது கிடையாது, அதுக்கு போராட்டம். நர்ஸுகள் போராட்ட நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து திமுக பண்ண சாதனைகள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இன்னும் நிறையா லிஸ்ட் எடுத்து வச்சுக்கேன் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நர்ஸுகளுக்கு வந்து அவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப் அதை அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் ஓகேங்களா. நர்ஸு தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம கொரோனா டைமில் வந்து நம்ம தமிழ்நாட்டையே காக்கக்கூடிய தெய்வம் மாதிரி வேலை பண்ணாங்க. அவங்கள பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணியாளர் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு ப்ரைவேட் ஒரு டெண்டருக்கே விட்டாங்க திமுக அரசு காசுக்காண்டி ஓகேங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கனிமவள கொள்ளை, அதுக்கப்புறம் வந்து ஆத்துமணல் கொள்ளை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது என்னது கல்குவாரி இருக்க மலையை ஃபுல்லாக பேர்த்து உடச்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட வண்டி கேரளாக்கார வண்டி எல்லாமே டாரஸ்ட் ஃபுல்லாகவே வந்து எல்லா வண்டியுமே வந்து
மண், எம் சாண்டு, பி சாண்டு, அதுக்கப்புறம் மரச்சல்லி, அந்த மாதிரி ஜல்லிகளை ஃபுல்லாக ஏற்றி கேரளாவுக்கு போகுது. ஏன்னா கேரளாவில் இல்லாத மலைகளா சொல்லுங்கள், எதுக்கு நம்ம நாட்டை வந்து நாசமாக வைக்கணும். இவங்கெல்லாம் ஃபுல்லாக திமுக ஃபுல்லாக திமுக அதிமுக எல்லாமே இருக்கணுங்க. அவங்க ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக காசு, ஓகேங்களா. அந்த ஒரு குவாரிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த குவாரி ஓனர் வந்து பல லட்சம் கோடி ரூபா வந்து கமிஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி என்ன நாசமாக போட்டாங்க, நம்மளோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, நம்ம காசு பார்த்தோமா அப்படின்னு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சொல்கிறேன். யார் திமுகவோட இந்த 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷத்தில் அவங்களோட பண்ண சிறப்பு அம்சங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்கிறேன். சரிங்களா. மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு, சொத்து வரி, அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சாராய வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, போக்குவரத்து அபராத தொகை உயர்வு. போக்குவரத்து அபராதம்னா ஹெல்மெட் போடாததுக்கு 100 ரூபா ஃபைன் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா ஃபைன். சரிங்களா. அதாவது இந்த பிளாக்ல விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அதுக்கப்புறம் வந்து ரவுடிசனம் பண்ணுறவன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கஞ்சாவை போட்டு வடநாட்டிலேருந்து வந்தவனை வெட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒருத்தனை வந்து மூலவளர்ச்சி நிலவன் அப்படின்னு சொல்லி விட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க மாட்டாங்க. ஹெல்மெட் போடலையா 1000 ரூபா ஃபைனு. போலீஸ் நம்ம வந்து ஒரு பயத்தில் போலீஸ் நிப்பாட்டாமல் போவோம், அதுக்கு உடனே 3000 ஃபைனு. சரிங்களா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திமுக குடும்பத்தோட சொத்து மதிப்பு இருக்க கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருள் கஞ்சா விற்பனை உயர்வு அப்படின்னு சொன்ன மாதிரி, ரவுடிகள் வந்து பொதுமக்கள்கிட்ட ரவுடியில் வந்து நிறைய பேர்த்த கொண்டு பறி எண்ணிக்கை உயர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நில அபகரிப்பு உயர்வு. அதுவும் நிறையா பார்த்துருக்கீங்க. நம்ம ஊர் பக்கத்தில் கூட வாசுதேவன் இருக்குது பாருங்க, அங்கே ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துருந்தேன். அப்போ தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை வந்து திமுக ஆட்சியில் இருக்கவங்க வந்து இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, அது ஒரு பஞ்சாயத்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, அது ஒன்று. ஓகேங்களா. அதான் வந்து நில அபகரிப்பு உயர்வு, அதுக்கப்புறம் சாராய விற்பனை உயர்வு, லஞ்ச ஊழல் உயர்வு, பஸ் கட்டண விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பரிசி ரோல் ஆகுது, பருப்பு, அரிசி அது விலை உயர்வு, கட்டுமான பொருட்களோட விலை உயர்வு, சாலை வரி உயர்வு, படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. ஒருத்தருக்கு படித்த எவனுக்குமே வேலை கிடையாது. ஓகேங்களா. வேலையில்லா திண்டாட்டம் அது வந்து தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வித்தியாச எண்ணிக்கை அதிகம். அம்பிட்டு போய் என்ன பண்ணாங்க, கல்யாணம் முடிக்கானுங்க, நல்லா குடிக்கிறாங்க, அட்டாக் வந்தோ இல்லை கல்லீரலில் போயோ இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று போயோ செத்து போயிருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இறந்து நிறைய பெண்கள் வந்து விதவாகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ் பிக்சர்ஸோட தயாரிப்போட வெளியிடப்படும் திரைப்படத்தோட எண்ணிக்கை உயர்வு. நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த படத்தை பார்த்தாலும் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணது யாராக இருப்பான், சன்ஸ் பிக்சர் தான் இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் காசு அதிகமாக இருக்குது. எந்த படத்தான் சரி. இப்போ கூட இடையில வந்து ஏதோ ஒரு படம் பராசக்தியா ஏதோ ஒரு படம் நினைக்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் சாரோட பேரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க்கு, இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜில் வந்து சேனலோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் வந்து நிறையா கோயில்கள் ஃபுல்லாகவே வந்து இடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து போலீஸ்காரங்க விசாரணையோட பேரில் வந்து 24 பேர்த்த அடித்து கொன்று சாதனை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 0% கஞ்சாவான். இப்போ வரைக்கும் 1% கூட கஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் வெளியிட்டிருந்தார் இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா. இவ்வளோ ஏங்க சொல்லி முடியவே எனக்கு மூச்சு இதெல்லாம் வாங்கிறது. ஸோ வந்து 2026 வந்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த கட்சி என்ன சொல்லுது, அந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிருக்கு, என்னென்ன விளங்காத விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு, நல்லது பண்ணிருக்காம பார்த்தா ஒருத்தனும் ஒரு நிலம் பண்ண மாட்டான். ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் கட்சியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்துச்சு ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த கட்சி வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓட்டு வந்து ஒவ்வொருத்தரோட உரிமை. அதை வந்து யாருமே வந்து இவனுக்கு தான் ஓட்டு போடணும், இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. அது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல கேண்டிடேட்டாக பார்த்து நல்ல கட்சியை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே நல்ல கட்சி கிடையாதான். இருந்தாலும் அதில் வந்து சரி இவன் வந்தால் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கட்சி ஓட்டு போடுங்க. நாமலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன். எந்த கட்சிக்கும் எதுவும் ஓட்டு போட்டு கிடையாது. நீங்கள் கூட கேட்கலாம், நோட்டாக்கு ஓட்டு போடுவேன் கேட்டால் நோட்டாக்கு ஓட்டு போட மாட்டேன். என்னோட ஏரியாவில் யார் சுயேட்சா நிற்பாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஓட்டு போடுறேன். இது வரைக்கும் அப்படி தான் கட்சி போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறமும் ஏதாச்சும் மேபி நல்ல கட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன். அப்படி வராத பட்சத்தில் கண்டிப்பாக வராத பட்சத்தில் நான் எப்போதுமே என் ஏரியாவில் யார் சுயேட்சா நிற்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ வரைக்கும். அதுவும் அவங்க வந்து அவங்களோட
பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, ஆட்சி வரான்னு முன்னாடி ஒரு சில நல்லா தான் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை பார்த்தா நான் வந்து ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.